அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கேன்? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நாம் 108 எளிமையான திருப்புகழ் அப்படின்றதில் ஒரு திருப்புகழை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த திருப்புகழ் பார்த்திங்க அப்படின்னா 4 அடிகள் தான் இருக்கிறது. ரொம்ப எளிமையான ஒரு திருப்புகழ் இது. இந்த திருப்புகழ் பார்த்திங்க அப்படின்னா குன்றுதோர் ஆடல் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்த திருப்புகழ் இது. இந்த திருப்புகழை நம்ம தினகாலம் படித்தோம் அப்படின்னா நமக்கு முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் இந்த திருப்புகழை எல்லாருமே பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப எளிமையாக இருக்கிற திருப்புகழ் 4 அடிகள் தான். ரொம்ப ஈஸியாக நம்ம அதை படிக்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ திருப்புகழ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம படிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அதே நேரத்தில் இன்றைக்கி நம்ம எல்லாருடைய கஷ்டங்களும் தீரணும், எல்லாருமே ஒரு சுச்சுவேஷன், ஒரு கடுமையான சுச்சுவேஷன்லேருந்து எல்லாருமே வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை பண்ணி இன்றைக்கி நம்ம இந்த திருப்புகழை நம்ம பாராயணம் பண்ணுவோம். வாங்க, அது என்ன திருப்புகழ் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த எளிமையான திருப்புகழை இப்போ நம்ம பார்ப்போம். அதிலும் கடல் பணிந்து அடியேன் முன் அபயம் புகுவதென்று நிலைக்கான இதயம் தனிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே. எதிர் அங்கு ஒருவர் இன்றி நடமாடும் இறைவன தனது பங்கில் உமைபாலா, பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே. மீண்டும் ஒரு தடவை பார்ப்போம். அதிரும் கடல் பணிந்து அடியேனுன் அபயம் புகுவதென்று நிலைக்கான இதயந்தனிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே. எதிர் அங்கொருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைவாளா, பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு சொல்லி இந்த திருப்புகழ் முடிஞ்சிருக்கு. இந்த திருப்புகழ் பார்த்திங்க அப்படின்னா குன்றுதோர் ஆடல் அப்படின்ற தலைப்பிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் இது. இந்த பாடல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குது. முருகப்பெருமான் எந்த இடத்தெல்லாம் குன்று இருக்குதோ அந்த இடத்துல முருகன் இருப்பார் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. குன்றுதோறும் குமரன் இருப்பான் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. அதை தான் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் முருகருடைய தனி சிறப்புகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் ரொம்ப எளிமையாக இருக்குது. இது திருப்புகழில் ரொம்ப எளிமையான திருப்புகழ். இது ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக நம்ம மனப்பாடமும் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இதை நம்ம பாராயணம் பண்ணோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கரோகரா.